வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நேற்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்து அந்த இயக்கத்தில் சேருவதற்காக இணைய வழியில் தன்னார்வலர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். நிறைய பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. பாஜகவிலேருந்து நிறைய பேர் விலகி அந்த கட்சியில் சேர்ந்துருக்காங்க. அதே நாளில் பிரபல நடிகர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக அறிவித்திருக்கிறார். சமூக சேவை மற்றும் மக்கள் பங்களிப்பை மையமாக கொண்டதாக இதை அறிவித்திருக்கிறார். இதில் இந்த இயக்கத்தில் சாதாரண பொதுமக்கள் முதல் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளோ யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஒவ்வொருடம் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், திறமை இருக்கும், யோசனைங்க இருக்கும். அதெல்லாம் சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையில் இந்த சக்திகளெல்லாம் ஒன்று திரட்டுறது தான் அந்த மக்கள் மேடைய நோக்கம்னு ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஆசிரியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள், இராணுவ அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அனுபவம் பெற்றவர்கள் இந்த இயக்கத்துடன் இணைந்து தங்களது அனுபவங்களை பகிரலாம் என்று கூட கோரிக்கை விடுத்திருக்கிறார், அழைப்பு விடுத்திருக்கிறார். மொத்தத்தில் தமிழகத்தில் சமூக மாற்றம் மற்றும் மக்கள் பங்கேற்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சமூக நலன் சார்ந்த பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளில் மக்கள் இணைந்து செயல்படலாம் என்றும் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். சரி, நமக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாடு என்ன இவ்வளோ கேவலமாக போச்சோ? தமிழ்நாட்டில் ஆளாளுக்கு ஒரு இயக்கத்தை தொடங்கிக்கிட்டு, ஆளாளுக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிக்கிட்டு வர்றாங்களே. யாராவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இவங்களாம் யூகிச்சுக்கிட்டு மக்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க, மக்கள் இப்படி தான் மாற்றம் வர நினைக்கிறாங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் ரீல்ஸு மோகத்தில் ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் ஜென்சி பேரை பயன்படுத்தி இன்னொரு கட்சி, அண்ணாமலை வேறு இளைஞர்களை கவருவதற்காக ஒரு கட்சி. இப்போ ஏற்கனவே தேசிய அளவில் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி மிக பிரபலமாகி இன்றைக்கு கூட டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருக்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியில் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை பின்னிருந்து யாருடைய தூண்டுதலின் பேரில் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார். அவருக்கு தோள் கொடுப்பதற்காக திரு ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதா ரஜினிகாந்தும் இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருப்பதாகவே எமக்கு தோன்றுகிறது. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.